அஜித் இதுக்கு முன்னாடி பில்லா, மங்காத்தா, இன்னும் பல படங்கள், வெற்றி படங்கள், பெரிய பெரிய மாஸ் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த படங்கள் கூட இவ்வளோ பெரிய வசூலை பண்ணலை. அந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து கலெக்ஷன் கிங்னு சொல்லுவாங்க. இப்போ அஜித் வந்து நானும் இருக்கேன்டா டே, நானும் கலெக்ஷன் கிங் தான் அப்படின்னு அடித்து சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த படத்தில். இதுக்கப்புறம் நீங்கள் இளையராஜாக்கு பங்கே கிடையாது. இளையராஜா இப்போ வந்து 5 கோடி ரூபா வந்து பணம் கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்காரு. அந்த எப்படி சொல்கிறது, அந்த படம் நிறுவனம் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்குள்ள இந்த எனக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது 5 கோடி கேட்டிருக்காரு, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலைன்னா இந்த 3 பாடல்களையும் படத்துல இருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து இளையராஜா தொடர்ந்து பண்ணிட்டே வராருல்ல, இது வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் ஒன்று கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது வந்து சரியில்லை, இந்த போக்குக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்போ குட் பேட் அக்லி, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் தான். ஆர்கெஸ்ட்ராங்கிற பேரில் வந்து ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அந்த 50-60 பேரும் பார்த்தீங்கன்னா வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு தவையில ஒருத்தன் வாசிக்கிறான், ஃப்ளூட் ஒருத்தன் வாசிக்கிறான், கிட்டார் ஒருத்தன் வாசிக்கிறான், பேனோ ஒருத்தன் வாசிக்கிறான். இப்படி பல பேர் பலருடைய அசோசியேஷன் இதுக்குள்ளே இருக்கு. நான் தான் அத்தாரிட்டின்னு அவருடைய கிளைம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக மிக தப்பு. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். குட் பேட் அக்லி எவ்வளோ வசூல் சார் போயிட்டு இருக்கு? குட் பேட் அக்லி தான் பட்டையை கிளப்புது. அதாவது வந்து அடி தூள்னு சொல்லுவாங்கல்ல, தூள் கிளப்புது. பயங்கரமான வசூல். அதாவது வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் கொடுக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இது நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு எல்லாருமே நம்பினாங்க. இதோடைய எப்படி சொல்கிறது, டீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரைலர்லாம் பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் மசாலா படம். அஜித்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸும், அஜித்துக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதாவது வந்து ஒரு ஆதிக்கு வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்து இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நோ டவுட் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கலெக்ஷன், இப்படி அதிரிபுதிரியான கலெக்ஷன் வந்து பண்ணுமா அப்படின்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அஜித் இதுக்கு முன்னாடி பில்லா, மங்காத்தா, இன்னும் பல படங்கள், வெற்றி படங்கள், பெரிய பெரிய மாஸ் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த படங்கள் கூட இவ்வளோ பெரிய வசூலை பண்ணலை. பெரிய டாக் இருந்துச்சு, வசூலும் பெருசாக இருந்துச்சு. ஆனால் இது வேற மாதிரியான ஒரு வசூல் குட் பேட் அக்லி பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் எல்லாமே ஹாலிடேஸாக போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ்லேயே தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இது இல்லாமல் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் இல்லாமல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 கோடி ரூபா. மொத்தம் வந்து 200 கோடி ரூபாயை வந்து இந்த 4 நாள் 5 நாளில் கிராஸ் பண்ணிடுச்சு குட் பேட் அக்லி. அப்படி தான் நம்ம சொல்லணும். அதே கூட்டம் தியேட்டருக்கு முதல் நாள் என்ன கூட்டம் வந்துச்சோ, முதல் நாள் ஆடியன்ஸ் எப்படி ரசிக்க ஆரம்பித்தாங்களோ அதே க்ரௌடு இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க. பர்டிகுலராக வந்து இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கான படம் தான், என்னுடைய கருத்தும் அதுதான். ஆனால் இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களை தாண்டி வந்து பொதுமக்களை, அதாவது வந்து காமன் ஆடியன்ஸை போய் சேர்ந்துருச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸை போய் சேர்ந்துருச்சு. பர்டிகுலராக லேடிஸ் வேறு நிறைய பேர் வராங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இதையெல்லாம் ஒரு படி மேலே என்ன தெரியுமா, அதாவது சின்ன பசங்க இருக்காங்கல்ல, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, இந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5வது 6வது படிக்கிற பசங்க, அந்த பசங்க இந்த படத்தில் என்னமோ ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா படமே அப்படி தானே இருக்குது. உங்கள் ஓப்பனிங் சீன்லேருந்து பாருங்கள், ரசிகர்களும் எல்லாருமே சேர்ந்து தேட்டரில் ஒரு மாஸ் அட்ராக்ஷன். இந்த படத்தில் எல்லா சீன்லேயுமே அஜித் வந்து கலக்குன்னு கலக்கிற மாதிரி, பஞ்ச் டைலாக் பேசுகிற மாதிரி சாஃப்டாக, அதாவது வந்து ஒரு வாக்கு, ஒரு லுக்கு, ஒரு ஸ்டைலு, ஒரு ஆக்ஷன், இது ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி, அதாவது வந்து அஜித்தோடைய பல படங்களுடைய ரெஃபரன்ஸு, பல படங்களுடைய சாங்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து ஷூர் ஷாட் அடிச்சிட்டாங்க. பயங்கரம். அதாவது பல வருடங்களுக்கு அப்புறம் திருவிழா கொண்டாட்டமாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறாங்க இந்த குட் பேட் அக்லியை. இதே வசூல் வந்து இன்னும் தொடர்ந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயை தாண்டி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து கலெக்ஷன் கிங்னு சொல்லுவாங்க. இப்போ அஜித் வந்து நானும் இருக்கேன்டா டே, நானும் கலெக்ஷன் கிங் தான் அப்படின்னு அடித்து சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படத்தில் அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படம். ஓகே சார். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து ஃபேன்ஸ்லாம் போய் செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ என்ன மாதிரியான ஆடியன்ஸ்லாம் அந்த தியேட்டருக்கு வந்துருக்காங்க சார்? நான் சொன்னேனே, இது 1 வீக்ல வந்து ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடலை, இது வந்து ஃபேன்ஸ் பார்த்தாங்க, படம் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஃபேன்ஸ்க்கான படம். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து ரிப்பீட்டாக வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னமும். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குங்கிற டாக் வந்து பப்ளிக் வந்ததுனால, நல்லா இருக்காமா அந்த படம், சூப்பராக இருக்காமா, வேற மாதிரி இருக்காமா, மாஸாக இருக்காமா, கிளாஸாக இருக்குமா, என்னென்னமோ அந்த டாக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பரவுனதுனால ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ இல்லை, இப்போ மட்டும் கிடையாது, முதல்லேருந்தே வர டே 2லேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, லேடிஸ் வர ஆரம்பிச்சாங்க, சில்ட்ரன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுமே பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது வந்து இப்போ குழந்தைகளுக்கு சில படங்கள் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி படமாக அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி வேறு படங்கள் பார்த்து ரஜினி ரசிகர் அது இதுன்னு குழந்தைங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும், அஜித் சூப்பர், அஜித்னா மாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது வந்து 12-13 வயசு பசங்க மனசில் பதிகிற அளவுக்கு இந்த படம் அஜித்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை கொடுத்துருச்சு. ஓகே சார், ஏன்னா இப்போ பெரிய ஹீரோஸோட படங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் எதுவும் வரல. அடுத்து வந்து May 1 தான் ரெட்ரோ படம், சூர்யா சாரோட படம் வரப்போகுது. ஸோ அது வரைக்குமே இந்த குட் பேட் அக்லி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்லை, இந்த குட் பேட் அக்லி வந்து நிச்சயமாக ஓடிட்டு இருக்கும் இப்போ தேட்டரில். அதாவது 3-4 வாரங்கள் ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம அமரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் வந்து 100 days போச்சு இல்லை, அந்த மாதிரி குட் பேட் அக்லி வந்து 100 days போகும். காரணம் என்னென்னா, ஒரு சிவகார்த்திகேயனுக்கே ஒரு பெரிய வெற்றி படம்னோன்னா அது 100 days போச்சு. அஜித் மாதிரி ஒரு மாசான ஹீரோ, அதாவது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது மார்க்கெட் வேல்யூ உள்ள ஹீரோ, இப்போ பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஹீரோ, அதனால் நிச்சயமாக இதுவும் ஒரு 100 days போகும். இது பாருங்கள், இது வந்து இன்றைக்கோ நாளைக்கோ வந்து சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜாலியாக. அந்த படத்தோட டீம் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க குட் பேட் அக்லி. இது இல்லாமல் 100 days செலிப்ரேஷனும் நிச்சயமாக நடக்கும் இந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு நம்ம வந்து இப்போ இருக்கிற கலெக்ஷன், இப்போ இருக்கிற ட்ரெண்டு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமாக அது 100 days படம், அந்த செலிப்ரேஷனும் நடக்கும். அஜித் ரசிகர்கள்லாம் கொண்டாடுற ஒரு படமாக ஆகிப்போச்சு. ஓகே சார், ஸோ புதுசாக ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டீங்க இப்போது, அதாவது படத்தோட சக்ஸஸ் மீட் செலிப்ரேஷன் இப்போ நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதுவுமே இப்போ ரீசெண்ட் டைம் நடக்க போகுது சார்? ஆமாம், இன்றைக்கோ நாளைக்கோ சக்ஸஸ் மீட் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி, இந்த வெற்றியை கொண்டாட வேணாமா? அஜித் ஆக்சுவலி துபாயில் இருக்கார், அவர் இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்குவாரான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற யூனிட்டில் உள்ள எல்லாருமே, அதாவது டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஒர்க் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸு, லைட் பாய்லேருந்து எல்லாருமே சக்ஸஸ் மீட்டில் நடந்துக்கிறாங்க. இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிற அந்த லைட் பாய், ப்ரொடக்ஷன் பாய், இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கல்ல யூனிட்டில், ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த சக்ஸஸ் மீட்டை ஒரு பெரிய பரிசு அஜித் கொடுக்க சொல்லியிருக்காராம். ஓகே, அது என்னங்கிறது தெரியாது, சஸ்பென்ஸ். பெரிய வெற்றி படம், பெரிய ஹீரோவோட படம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு. இது வந்து சந்தோஷப்படுத்திக்கிறது, தங்களை வந்து கூட ஒர்க் பண்ணவங்க ஃபேமிலியோட வர சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பஃபே மாதிரி ஒரு லஞ்சை கொடுத்து எல்லாரையோடையும் ஒரு கெட் டுகெதரில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம், இந்த படத்தில் சும்மா ஒரு பேஜ் சொல்லி இந்த மோதிரம் கொடுத்தாங்க, வாட்ச் கொடுத்தாங்க, அது ரெமம்பரன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். பல வருஷங்கள் ஆனால் கூட இந்த ஞாபகங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி பொதுவாகவே செய்வாங்க. இந்த படத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி அதை செய்யாம விட மாட்டாங்க. சூப்பர் சார். சார், இப்போ ஒரு சக்ஸஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளமும் கூடவே ட்ராவல் ஆகி வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த படத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இளையராஜானாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ சமீப காலத்தில். அதாவது வந்து இளையராஜா வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரில. அதாவது இளையராஜா மாதிரி ஒரு இசையமைப்பாளரும் கிடையாது, இளையராஜா மாதிரி அருமையான பாடல்களை போட்டு கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டரும் கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு புகழின் உச்சியில் இருக்கார். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 83-84 வயசு முதியவராக இருக்கார். இவ்வளவுலாம் இருந்தும் இன்னைக்கு வந்து சிம்போனி பண்ணுறாரு. இந்த நாட்டில் உள்ள எல்லாம் எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கிடைச்ச ஒரு கௌரவம், ஒரு பொக்கிஷம், ஒரு வைரம், அப்படிதான் நம்ம சொல்லணும் இளையராஜாவை. இன்னைக்கு இந்த இந்திய சினிமாவையே உலக சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பாடல்கள், இளையராஜா போட்ட பாடல்களை இந்த மறுபடியும் யாராவது ஒரு இசையமைப்பாளர் போட முடியுமா அப்படின்னா நிச்சயமா போட முடியாது. ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து இளையராஜாக்கு இருக்கிறாங்க, ரசிகர்கள். இப்படியெல்லாம் இருந்தும் இளையராஜா ஏன் இந்த மாதிரி பண்றாரு, ஏன் இந்த மாதிரி பல படங்களுக்கு சிக்கலை உருவாக்குறாரு, ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைகளை உருவாக்குறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த படத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது 3 பாடல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, ஒத்தருவா நோட்டு, அப்புறம் வந்து இளமை இதோ இதோ. இந்த 3 பாடல்களும் இளையராஜா முன்னாடி பல படங்களில், சில படங்களில் இசையமைத்த பாடல்கள். இந்த பாடல்களை குட் பேட் அக்லியில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இந்த காப்பிரைட் பிரச்சனையெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. பல நேரங்களில் பல சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. தயாரிப்பு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் விடுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம். இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும்னா
பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன்ங்கிற ஆங்கில படத்தை தழுவி தான் வந்து விடாமுயற்சி எடுத்தாங்க. அந்த காப்பி ரைட்டை அவங்க சரியாக வாங்காம விட்டுட்டாங்க. அதனால பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த அது எப்படி சொல்றது, அந்த ஹாலிவுட் நிறுவனம் 100 கோடி ரூபா வந்து எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு, அப்புறம் இவங்க அதை உட்காந்து பேசி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா கிட்ட கொடுத்து தான் அதை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருதுன்னு தெரிஞ்சு இப்ப தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தயாரிப்பு நிறுவனம். அதுவும் இல்லாமல் இது அஜித் படம் போது இன்னும் கூடுதலான கான்சன்ட்ரேஷன் இருக்கும். டைரக்டர் ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல படங்கள் இயக்கியவர் தான். அவருக்கும் இந்த இதில் ட்ரேடில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதனால் நிச்சயமாக இது ரைட்ஸ் வாங்காமல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த ஆடியோ ரைட்ஸ், இந்த 3 பாடல்களோட ஆடியோ ரைட்ஸு வேற ஒரு ஆடியோ நிறுவனம்கிட்ட இருக்குது. அந்த ஆடியோ நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட இவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க பணம் கொடுத்து. ஓகே, இது ஒரு பக்கம். இந்த பாடல்கள் இடம்பெற்ற படம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தயாரிப்பாளர்கள்ட்டையும் வந்து பணம் கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் மீறி இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, சென்சாருக்கு போகும்போதே சென்சாரே இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா, நீங்க வேற படத்தினுடைய பாடல்களை பயன்படுத்திருக்கீங்களா, வேற படத்தினுடைய காட்சிகளை பயன்படுத்திருக்கீங்களா, வேற படத்தினுடைய டைட்டில் நீங்க வச்சிருக்கீங்களா, அதை பழைய படத்தோட டைட்டில்லாம் நிறைய வைக்கிறாங்களா, அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, இப்படி இருந்தா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரோ சம்பந்தப்பட்ட நபர், அதாவது இங்க ஆடியோ நிறுவனம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இருக்கா அப்படிங்கிறத கேட்டு வெரிஃபை பண்ணி தான் சென்சாரே கொடுக்குறாங்க. ஏன்னா பல சிக்கல்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இதையெல்லாம் செஞ்சு தான் வந்து சென்சாரே வாங்கியிருக்காங்க குட் பேட் அக்லி டீம். இதுக்கப்புறம் இங்கே இளையராஜாக்கு பங்கே கிடையாது. இளையராஜா இப்போ வந்து 5 கோடி ரூபா வந்து பணம் கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்காரு. அந்த எப்படி சொல்றது, அந்த படம் நிறுவனம் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்குள்ள இந்த எனக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது 5 கோடி கேட்டிருக்காரு, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலைன்னா இந்த 3 பாடல்களையும் படத்திலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் எதுவுமே நியாயம் கிடையாது. ஏன் நியாயம் கிடையாதுன்னு சொல்றேன்னா, இளையராஜா கிட்ட அந்த ஆடியோ ரைட்ஸ் கிடையாது. இளையராஜா மியூசிக் போட்டாரு, ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை எடுத்தாரு. நான் சொல்றது இந்த பழைய 3 பாடல்களுடைய தயாரிப்பாளர் வேற தயாரிப்பாளர்கள். அவங்க வந்து ஒரு படத்துக்காண்டி, அவங்களுடைய படத்துக்காண்டி ஒரு டைரக்டர் ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு. அந்த சிச்சுவேஷன் கேட்டுட்டு இளையராஜா ஒரு டியூன் போடுறாரு. இந்த டியூன் ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அந்த டியூன் பாட்டா எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு உடனே அந்த டியூனை கொடுத்து பாடல்கள் எழுத சொல்றாங்க. அங்க ஒரு கவிஞர் வராரு. அதுக்கப்புறம் மியூசிக், அதாவது வந்து அந்த பாடல் ரெக்கார்டிங் நடக்கிற அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர்ல வந்து ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அந்த 50-60 பேரும் பார்த்தீங்கன்னா வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு தவையில ஒருத்தன் வாசிக்கிறான், ஃப்ளூட் ஒருத்தன் வாசிக்கிறான், கிட்டார் ஒருத்தன் வாசிக்கிறான், பியானோ ஒருத்தன் வாசிக்கிறான். இப்படி பல பேர் பலருடைய அசோசியேஷன் இதுக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடியாகி ஓகேன்னு சிங்கர்ஸ் வராங்க. ஒரு எஸ்பிபி மாதிரியோ, மனோ மாதிரியோ, சித்ரா மாதிரியோ, சொர்ணலதா மாதிரியோ சிங்கர்ஸ் உள்ள வராங்க. அவங்க வந்து இந்த பாட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் மீறி கோரஸ்ன்னு ஒன்று தேவைப்பட்டா, அதாவது குரூப்பாக பாடுவாங்களா, அது இருக்கு. இதெல்லாம் மீறி இந்த பாடை வந்து கரெக்டாக நியூட்ரல் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணி எல்லாம் அந்த பாடத்தில் ஏற்ற இருக்கும் மியூசிக்கினுடைய இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் எடுத்து ஒரு அவுட் எடுத்து கொடுக்கறது ஒரு இன்ஜினியராக அங்கே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இளையராஜா இந்த அத்தனை கூட்டு முயற்சிக்கும் நான் தான் அத்தாரிட்டின்னு அவருடைய கிளைம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக மிக தப்பு. இந்த பாட்டோடைய டியூனை இளையராஜா போட்டார், மாட்டுக்கருத்தே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் எத்தனை பேரோட கூட்டு முயற்சி இதுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடவே இல்லை ஒருத்தன், அப்போ வந்து ஊமையா மௌனமாக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்குமா? அப்போ நீ அந்த கிளைம் பண்ண முடியுமா? நீங்கள் ஒருத்தர் தபைலா வாசிக்கல, ஒருத்தர் இது வந்து எது சொல்கிறது, ட்ரம்ஸ் வாசிக்கல, மிருதம் வாசிக்கல, உங்களுக்கு சவுண்டு வந்துருமா? எல்லாருடைய கூட்டு முயற்சி நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கே இந்த பாட்டுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு எப்படி சொல்லுவீங்க? எந்த விதத்தில் சொல்லுவீங்க? அது தப்பு தப்பு தப்பு. இவ்வளோ கூட்டு முயற்சிக்கு அப்புறம் அந்த பாட்டை வந்து இளையராஜா சம்பளம் இல்லாமல் வாங்கினாரா, சம்பளம் இல்லாமல் போட்டு கொடுத்தாரா அப்படின்னா கிடையாது. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இவர் ஒரு இசையமைப்பாளர். இந்த இசையமைப்பாளர் அந்த தயாரிப்பு நிறுவனம் அப்பாயின்ட் பண்ணி இவரை மியூசிக் டைரக்டராக பாடல்கள் வாங்குறாங்க, ரீரிகார்டிங் பண்ணுறாரு. அதுக்கு சம்பளம் இளையராஜா வாங்கிக்கிறாரு. அதுக்கான ஊதியம் கூலியை இளையராஜா வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து ப்ரொடியூசரோட சொத்து தான். அது எப்படி சொல்றது, ஆடியோ ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசரோட சொத்து தான். இந்த ஆடியோ ரைட்ஸை ப்ரொடியூசர் வந்து இளையராஜாக்கு பல நேரங்களில் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் கொடுத்த ஆடியோ ரைட்ஸை இவர் வாங்கினார்னா, வாங்கின ஆடியோ ரைட்ஸை இவரே வச்சிருக்காரா அப்படின்னா கிடையாது. இவர் என்ன பண்ணார், வாங்கின ஆடியோ ரைட்ஸ் வந்து வேற ஆளுங்களுக்கு வித்துறாரு, வேற ஆடியோ நிறுவனங்களுக்கு வித்துறாரு. இன்னைக்கு இவர் கிளைம் பண்ண இந்த பாடல்களுடைய ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் இளையராஜாட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் வேற ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட இருக்கும்போது இன்னொருத்தனுடைய சொத்தை நீங்க எப்படி கிளைம் பண்ணுவீங்க?
அதாவது நீங்கள் வந்து அதாவது ஒரு தோட்டம் இருக்குது, மாங்காய் தோட்டம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கல்லடிச்சு ஒரு மாங்காய் வேணால் திருட்டு மாங்காய் வேணால் திருடி சாப்பிடலாமே தவிர தோட்டத்தில் இருக்கிற மொத்த மாங்காவே நான் உள்ளே போய் அறுவடை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது மாற்றான் வீட்டு தோட்டம், உங்களோட தோட்டம் பக்கத்தில் இருக்குது, பக்கத்துக்காரன் தோட்டத்தை வந்து நீங்கள் உள்ளே போய் நான் தான் எல்லாத்தையும் எடுப்பேன் அப்படின்னா நியாயமான விஷயமா இருக்காதோ? அதே மாதிரி தான் இங்கே இளையராஜா பண்ணுறது. இளையராஜா வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து நான் வந்து கிரியேட்டர், எனக்கு வந்து அதாவது ஒரு சட்டமும் இருக்குது, சட்டம் இல்லைன்னு நம்ம சொல்லலை, நான் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா கிரியேட்டருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லுது. இப்போ வந்து இப்போ ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு சொசைட்டி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பாடல்கள் எங்கெங்க ஒளிபரப்பாகுதோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதில் வர ராயல்ட்டியை வாங்கி அந்த ராயல்ட்டியை வந்து மியூசிக் டைரக்டர், பாட்டு எழுதுனவர், இப்படி தயாரிப்பாளர் எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுக்குறாங்க. புரியுது உங்களுக்கு? இப்போ வந்து இப்போ இது கூட நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ என்னன்னா அவங்க எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டும் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு பாடல் எழுதுனது தானே பாட்டு உருவாகும். இப்போ வந்து ஒரு மியூசிக் போட்டால் தானே பாட்டு உருவாகும், ஒரு தயாரித்தா தானே பாட்டு உருவாகும். பணமே போடலைன்னா நீங்கள் எங்கேருந்து தயாரிக்க பாட்டை உருவாக்க முடியும்? ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ஐபிஆர்எஸ்ங்கிற அந்த சொசைட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை கண்காணித்து இந்த ராயல்ட்டியெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இது பல மியூசிக் டைரக்டருக்கு போயிட்டு தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா அதை மீறி எனக்கு ஒரு பங்கு உண்டு, எனக்கு தான் பெரிய பங்கு உண்டு, நான் தான் எல்லாமே, நான் தான் அத்தாரிட்டி அப்படின்ற, அதாவது ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் வந்து வக்கீல் இருக்காங்க, நீதிபதி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஓகே, அந்த கோர்ட்டே நான் தான் அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த மாதிரி இளையராஜா வந்து எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறார். நான் தான் கிரியேட்டர்னு நினைக்கிறார், நான் தான் உருவாக்குனேன்னு நினைக்கிறார். இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அந்த உருவாக்குறதுக்கு ஒருத்தன் பணம் போட்டிருக்கான், இத்தனை பேர் கூட இருந்திருக்காங்க, எல்லாமே வந்து தான் நீங்கள் வந்து அடையாளப்படுத்தப்படுறீங்களே. தனியாக நீங்கள் வந்து தத்தா பதத்தா புத்தத்தா புத்தத்தான்னு பாடினா உங்களோட பாட்டை யாராவது கேட்பாங்களா? உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு டியூன் பாடுறீங்க என்ற அம்மாவை அழைக்காத உயிரில்லையே அப்படின்னா அந்த பாட்டு போய் எல்லாத்தையும் சேருமா? பொதுமக்கள்கிட்ட சேருமா? ரசிகர்கள் இந்த பாட்டை வந்து கொண்டாடுவாங்களா? சரி, இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி மியூசிக்லேருந்து பாடுறவங்கலேருந்து அத்தனை பேரும் வந்தால் தானே போடுறாங்க. இதையெல்லாம் மீறி ஒருத்தன் பணம் போடணும்ல, அவன் வந்தால் தானே பணம் போட்டு அந்த பாட்டை உருவாக்க முடியும். இது வந்து இளையராஜா கேட்குறது அபத்தம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா, இப்போ வந்து இது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துலையும் இப்படி தான் பண்ணார். அந்த படத்தில் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம், நல்லா கேட்டுங்க, அந்த ராஜ்குமல் அந்த படத்தினுடைய பாடலுடைய உரிமையாளர், அவர்கிட்டையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி, அந்த ஆடியோ இருந்த நிறுவனத்திட்டையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி, எல்லாத்தையும் மீறி இவங்க வந்து அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் பயன்படுத்திட்டாங்க. படத்தில் பாடல்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் கிளைம் பண்ணி இளையராஜா அவங்கள எப்படி சொல்லுது, நெருக்கடி கொடுத்து, ஓப்பனாக சொல்கிறேன், நெருக்கடி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போய் நிற்க வச்சு கொடுக்க வச்சார். இதான் உண்மை. அவங்க வந்து மனம் முகந்து இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்கல, வேற வழியே இல்லை. என்னடா அது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது, சரி கொடுத்து விட்ருவோம், இந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணாங்க. அப்படி தான் இப்போ குட் பேட் அக்லிலையும் அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் இவ்வளோ இது அடுத்தடுத்து இளையராஜா தொடர்ந்து பண்ணிகிட்டே வராருல்ல, இது வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் ஒன்று கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது வந்து சரியில்லை, இந்த போக்குக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்போ குட் பேட் அக்லி, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் தான். இவர் இப்படி கேட்கறதுக்கு அடிபணியக்கூடாது, அவங்களும் கோர்ட்டுக்கு போகணும். சரி, இங்கே இவர் கேட்டோன்னே என்ன நடக்குதுன்னா, சரி எதுக்குவா பஞ்சாயத்து 5 கோடி கேட்டிருக்காரா, ஒரு 2 கோடியோ 2.5 கோடியோ கொடுத்து முடிச்சுங்கப்பா அப்படின்னு போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அந்த மனப்போக்கு மாறி அவங்களும் கோர்ட்டுக்கு, நானும் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுங்க, இந்த வழக்கு பல வருஷங்கள் நடக்கும், 10 வருஷத்துக்கு மேலே கூட நடக்கும். அப்புறம் அந்த சூழ்நிலையில் என்ன தீர்ப்பு வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணணும், யாராவது சேலஞ்ச் பண்ணணும். சேலஞ்ச் பண்ணாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதுவும் இல்லாமல் தயாரிப்பாளர் எல்லாமே ஒன்று கூடி இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாருமே இளையராஜாவை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணணும். சார் இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு சார். இதுக்கு எதிர்த்து வந்து மைத்ரி மூவி மேக்கர் சார்பாக வந்து கேஸ் போடலையா சார்? இல்லை, நேற்றுக்கு தானே அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, 5 கோடி வேணும்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. நான் தான் சொல்கிறேன்ல, மைத்ரி மூவி மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அது யார்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுமோ அதை வாங்கி தரமாக தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான், நான் சொன்னேன்ல, எனக்கு தான் எல்லாம் வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும்னா அது தப்பான மனப்போக்கு. அதே மாதிரி படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் கேட்டுட்டு
கேட்டுட்டு வராரு, இந்த படத்துலையும் அப்படி கேட்டிருக்காரு. இப்போ நேத்திக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் மைதிரி மூவி மேக்கர்ஸ்லேருந்து என்ன நடந்துச்சுங்கிற விளக்கம் அவங்க கொடுப்பாங்க. கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசாகிடுச்சு, கொடுப்பாங்க. இதெல்லாம் மீறி இது வந்து இளையராஜா கோர்ட்டுக்கு போகிறார் இல்லையா, அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களும் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகணும். இளையராஜாக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பணம் கொடுக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணி பணம் கொடுக்க தான் இவர் வந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ரிட்டர்ன் பண்ணி பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால தான் இப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து இவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருக்கு சார். அண்ட் இந்த விஷயம் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.